நல்லா தெளிவாக கடவுளுடைய வசனத்தை நீங்கள் கேட்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயத்தை பெற வெற்றி அடையிறதுக்கு கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும். ஒருவரும் துக்கப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. கடவுள் உங்களுக்கு அவருடைய உயர்தரமான வசனத்தை வச்சிருக்காரு. நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக, நீங்கள் வெல்லுவதுக்காக கர்த்தர் உங்களை கடவுளுடைய வார்த்தையை கொண்டு தான் உங்கள் வாழ்க்கையை வெற்றி சிறக்க பண்ணுவார். விளங்குதா நான் சொல்கிறது? கடவுள் எப்படி உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கொள்ளுங்க. கடவுள் வார்த்தையை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை உண்டு பண்ணுவார். நாங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மை நல்லாக்குவதுக்கு, நம்ம வாழ்க்கையை நல்லா செய்வதுக்கு, நம்ம வாழ்க்கையை நல்லா ஒரு தேறின இடத்துக்கு கொண்டாடுறதுக்கு கடவுள் எதை பயன்படுத்துகிறாருன்னு சொன்னால், அவருடைய வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அதுக்கு நம்ம தான் இடம் கொடுக்கணும். எப்படின்னு சொன்னால், கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ஒத்தாசையை கடவுளுக்கு கொடுக்கணும். கடவுள் உங்களுடைய கையின் ஒத்தாசையை, உங்கள் வாயின் ஒத்தாசையை கடவுள் பெற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் அந்த ஒத்தாசையை ஆண்டவர் கொடுத்தா ஆண்டவர் மாற்றுவார். உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் கையில் ஒரு வாட்ச் இருக்குது. அந்த வாட்ச் வேலை செய்யலை, பேட்டரி பழுதாயிட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த வாட்சை கழட்டி செய்கிறவருடைய கையில் கொடுக்கணும். அப்போ அவர் அந்த வாட்சை செய்துட்டு பேட்டரியை மாற்றிட்டு அந்த பழுதாக இருக்கிறது எல்லாத்தையும் அகற்றிட்டு நம்ம கையில் செஞ்சு கொடுத்துருவார். நம்ம ஷூ கலண்டு இருக்குது, நம்ம என்ன பண்ணணும்? ஷூவை கலட்டி அந்த செய்கிறவர்கிட்ட பாரம் கொடுக்கணும். அப்போ தான் அவருக்கு ஷூவை செய்ய முடியும். காலில் வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு தாரேன் நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னால் செய்ய முடியாது. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதான நிறைய விஷயங்களில் நம்ம நல்லா வரணுமா இருந்தால் ஆண்டவர்கிட்ட நிறைய விஷயங்களை கொடுக்கணும், அவர் கையில் கொடுக்கணும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம குடும்பத்தை கடவுளுடைய கையில் கொடுக்கணும், நம்முடைய தொழிலை கர்த்தருடைய கையில் கொடுக்கணும், நம்முடைய மனதை ஆண்டவருடைய கையில் கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் எங்களுடைய எண்ணங்களை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுக்கணும். அவர் என்ன செய்வார்னா, அதை பெற்றெடுத்து அதை ஒரு நல்ல விதமாக மாற்றிடுவார். நம்மளை ஒரு வேறு மாதிரி ஆக்கிடுவார். எப்பயுமே ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்தா, தான் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா, தான் குடும்பத்தை ஒப்பு கொடுத்தா, கடவுள் அந்த குடும்பத்தை நல்ல குடும்பமாக மாற்றிடுவார். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு காலத்தில் நான்லாம் கொஞ்சம் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய தாயார் சொல்லியிருந்தாங்க, எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, ஆண்டவரே உங்களுக்கே நான் அந்த 3 பிள்ளைங்களை தந்துடுறேன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் காலம் போகும்பொழுது நம்ம மாறிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை ஒப்பு கொடுத்ததுனால. பாருங்க, ஒரு ஒரு ஆட்சி, ஒரு தாய் மகன் புள்ள பிக்கும் பொழுது அந்த ஆட்சி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த புள்ள உயிரோட வேணுமா இல்லாட்டி தாய் உயிரோட வேணுமான்னு டாக்டர் கேட்ட நேரம் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் 2 பேர்த்தையுமே. அவன் உயிரோடு தப்பி வந்தான் மகன், அந்த பெக்கிற புள்ள உயிரோடு தப்பி வந்தான், கடவுளுடைய ஊழியத்துக்கே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அப்போ கடைசி என்ன நினச்சா, 2 பேருமே உயிர் தப்பிட்டாங்க. அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்து வரக்குள்ள, ஒரு 15-16 வயசு வரக்குள்ள அவன் உலகத்துக்கு போயிட்டு இந்த தப்பான பையங்களோடு போய்கிட்டு சிகரெட்டை குடிச்சிக்கிட்டு கொஞ்சம் சாராயம் குடிச்சிக்கிட்டு அப்படி பிள்ளையான வழியில் போயிட்டாங்களாம். அப்போ அந்த ஆட்சி சொல்லுவாங்களாம், அடே உன்னைய நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன், நீ இந்த மாதிரி வழியில் போக முடியாது, உன்னைய கடவுள் மாற்றிடுவார். அப்போ இவர் சொல்லுவாராம் அந்த ஆட்சிக்கு, உனக்கு யார் சொன்னது என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க சொல்லி? என்கிட்ட கேட்காம நீ என்கிட்ட கேட்டிருக்கணும். முதல்ல என்னைய ஒப்பு கொடுக்கக்குள்ள நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கணும், நான் உன்னை ஒப்பு கொடுக்குவானே. அது எப்படி நீ என்கிட்ட கேட்காம ஒப்பு கொடுத்த அப்படின்னு கேட்டு ஜோக் அடிப்பாரான். எப்படியோ ஒரு 18 வயசு வரக்குள்ள இவர் ஒரு நாள் ஒரு புஷ் பைசிக்கல் மெதி பைசிக்கலில் போகும்போது அதில் பிரேக் இருக்கு இல்லையா, யாரோ ஒரு இந்த போஸ்ட்மேன் கொண்டாந்து கொடுத்த அந்த பைக் அந்த வீட்டில் வச்சுட்டு போயிருக்காரு. இவர் அந்த பைக்கில் ஏறி ஓட்டிக்கிட்டு போகக்குள்ள ஒரு பல்ல வரக்குள்ள பிரேக்கை பிடிச்சி பார்த்துருக்காரு, பிரேக் இல்லை. கடைசி என்ன நினச்சிட்டு பள்ளத்தில் போய்கிட்டே பைக்கு ஒரு பெரிய லாரி வருதான். அப்போ அந்த நேரம் ஞாபகம் வந்துச்சா, எங்கள் ஆட்சி சொன்னாங்க தானே என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி. அதனால் இப்போ செய்ய வழியில் ஒன்றும் இல்லை, கடவுளே நான் என்னையும் உங்களுக்கே ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டாராம். அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த லாரி வந்துச்சு, இவர் போய் பைக்கில் இடிப்பட்டார். எல்லாரும் தேடுறாங்களா, அது கீழே இருக்காரான்னு, லாரிக்கு கீழே ஏதோ அகப்பட்டிருப்பார் போலன்னு தேடுறாங்களா. இவர் ஒரு மேலே கடைக்கு ஒரு கடை இருந்துச்சு, அதில் ஒரு கான்கிரீட் ஸ்லப் இருந்ததுதான், அதில் போயிட்டு நிற்கிறாராம் வேறையா. அப்போ
அவர் சொன்னார், நான் மேலே இருக்கேன், கீழே தேடாதீங்க, இந்த மேலே பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இடிப்பட்ட வேகத்தில் மேலே போயிட்டு நின்றுட்டு இருக்காரு. இன்றைக்கி கூட நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்ம உயிரையும் காப்பாற்றுக்கிறாரு. இன்றைக்கி அவர் ஒரு பெரிய ஊழியக்காரர், மதுரையில் ஒரு பெரிய ஊழியம் பண்ணுறாரு, பெரிய ஒரு ஊழியக்காரர், ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ணுவார். அப்போ இன்றைக்கி என்ன விஷயம்னு சொன்னால், நம்ம எல்லாத்தையுமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். கடவுள்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாத்தையுமே நல்லதாக மாற்றுவார். ஒரு இரவில் அது நடக்காது, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாக கர்த்தர் மாற்றுவார். ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் நம்மை மறுரூபப்படுத்துவார். நீங்கள் பாருங்கள், ஒரு சூரியன் அப்படியே உதித்து மேலே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். காலையில் 5 மணிக்கு சூரியன் கொஞ்சம் எழும்பும், 5:30 மணிக்கு கொஞ்சம் எழும்பும், 5:45 கொஞ்சம் எழும்பும், அப்படியே 6 மணி, அப்புறம் 7 மணி, அப்புறம் 8 மணி, நடுப்பகல் வரும் பொழுது ஒரு 12 மணி ஆயிரும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் கர்த்தர் மாற்றிக்கிட்டே வருவார். நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்க உங்கள் எண்ணங்க, உங்கள் இதயம் எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க உங்கள் குடும்பத்தை ஆண்டவருக்கு கொடுக்க ஸ்டெப் பையா கர்த்தர் மாற்றிக்கிட்டே இருப்பார். நீங்கள் இன்றைக்கி திரும்பி பாருங்கள், அன்னைக்கு இருந்த நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் மாறி இருக்குமா? கண்டிப்பாக மாறி இருக்கும். அன்னைக்கு நீங்கள் வந்த விதமும் இன்றைக்கி நீங்கள் இருக்க விதத்தையும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மடங்கு நீங்கள் மாறி இருக்கீங்க. இன்னமும் நீங்கள் அநேகமாக மாறுவீங்க. இன்னும் உங்கள் லெவல் கூடும். இன்னும் உங்கள் சபை, உங்கள் மக்கள் நீங்கள் உயர்ந்து வருவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இன்றைக்கி நாளில் அதான் உண்மை. சரி, அப்போ இன்றைக்கி நான் உங்களோட பேச போகிறேன். கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்ய உங்களையே பயன்படுத்துவார். நீங்கள் என்ன சொல்லணும்? என் வாழ்க்கையில் கடவுளுக்கு ஒரு நன்மை செய்யணுமா இருந்தால் என்னை கொண்டு தான் அந்த நன்மை செய்வார். பாருங்கள், ஒரு வீட்டு கட்டுறதுக்கு ஒரு பாஸ் உங்கள் வீட்டுக்கு வராரு. அவர் வீடை கட்டணுமா இருந்தால் நீங்கள் கல் எடுத்து கொடுக்கணும், சிமெண்ட் எடுத்து கொடுக்கணும், நீங்கள் கதவு ஜன்னலை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த பாஸுக்கு கட்ட முடியும். இதே மாதிரி தான் கடவுள் உங்கள் மத்தியில் ஒரு கிரிகையை செய்யணுமா இருந்தால் நீங்கள் உதவி பண்ணணும். எப்படி உதவி பண்ணணும்? உங்களுடைய நாவின் அறிக்கையினால கடவுளுக்கு உங்களோட வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் செய்ய முடியும். கடவுள் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யும் போது உங்கள் நாவு அதுக்கு எதிராக இருக்கக்கூடாது. இந்த நாவு இருக்கு இல்லையா, அது கடவுளுக்கு உபகாரம் பண்ண, கடவுளுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒன்று செய்கிறதுக்கு நம்ம வாய் கடவுள் அதை பயன்படுத்துகிறார். நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் சொல்கிறது ஆசீர்வாதம்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும், நான் நல்லா இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன். ஏன்னா கடவுள் அதை தான் விரும்புகிறாரு. அதை நீங்களும் சேர்ந்து சொல்லணும். அப்போ தான் உங்கள் வீடு கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். பாருங்கள், இந்த எசேக்கியேல் புத்தகத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய ரகசியத்தை இந்த எசேக்கியேல் மூலியமாக நமக்கு கற்றுத்தாரார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து 2 வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனம். இந்த வீட்டில் போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக வாசிங்க. ஆனால் இன்னைக்கு 2 வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 2 வரை. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. 3 வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரே அறிவீர் என்றேன். பாருங்க, ஆண்டவர் எங்க கொண்டு போயிட்டு நிப்பாட்டாராம்? இந்த எசேக்கியேலை ரொம்ப என்ன சொல்றது, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக மரித்து போன எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு கர்த்தர் கொண்டு போனாராம். யாரு கொண்டு போயிருக்கா? ஆவியானவர், தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனை ஒரு பயங்கரமான மரணம் இருக்கிற அநேக மக்கள், இராணுவர்கள் மறித்த ஒரு பள்ளத்தாக்குக்கு கடவுளுடைய மனுஷனை கொண்டு போயிட்டாரு. யாரு கொண்டு போயிருக்கா? கர்த்தருடைய கை அவரை கொண்டு போயிருக்கா. போயிட்டு பார்க்கும் பொழுது அது ரொம்ப பயங்கரம், அது ரொம்ப பயங்கரமான ஒரு இடம், வறண்ட இடம், விளங்குதா? ஒரு மாதிரி பயத்தை கூக்குரல் விடுகிற ஒரு இடம். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சில பகுதிக்கு போனால் மக்கள் நிறைய பேர் செத்துருப்பாங்க, யுத்தத்தில் அடி வாங்கி செத்துருப்பாங்க. அந்த இடங்கள்ல ஒரு மாதிரி ஒரு வறண்டு போன ஒரு நிலம் இருக்கும். அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி பயந்த ஃபீலிங் வரும், நமக்குள்ள ஒரு பயம் வரும். இப்போ இந்த இடத்துலையும் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நிறைய இஸ்ரவேல் இராணுவத்தில் உள்ளவர்களை வெட்டி கொண்டு இருக்காங்க. இந்த பள்ளத்தாக்குக்கு தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த எசேக்கியேலை கொண்டு போயாச்சு. இது எப்படியாப்பட்ட நிலைமையா இருக்குது? பயம் நிறைந்த இடம்.
வேதனை நிறைந்த ஒரு இடம், ஒரு பாலான ஒரு இடம், விளங்குதா? ஒண்ணுமே நல்லா இல்லை, எல்லாமே மோசமா இருக்குது. அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு கர்த்தர் இவரை நடக்க சொல்றாரு. இந்த இடத்துல நீ நடந்து போ, அங்கேயும் இங்கேயும் வா அப்படின்றாரு. இப்போ இது என்ன விளங்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையிலும் ஒரு சில இடங்கள்ல நம்ம போகும்பொழுது இப்படியாப்பட்ட ஒரு வறண்ட நிலங்கள் இருக்கும், காய்ந்த நிலங்கள் இருக்கும். ஒரு டைம் இருக்கும் எல்லாமே வறண்டு போயிட்டு எதுவுமே உயிர் அடையாம இருக்கும், எல்லாமே செத்து போயிருக்கும், ஜீவனே இல்லாம இருக்கும். ஏன் அந்த இடத்துக்கு கர்த்தர் நம்ம கொண்டு போயிருக்காரு? ஏன் அந்த இடத்துல நம்ம நிக்கிறோம்? கடவுளுடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அந்த மாதிரி இடத்த கடவுள் நம்மளை கொண்டு ஜீவனாய் மாற்றுவார். நல்லா சொல்றது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். இன்னைக்கு கூட நம்ம அப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். நானும் நிறைய காலங்கள் இப்படியாப்பட்ட சூழ்நிலை மத்தியில் வந்திருக்கேன். ஒரு டைம்ல எல்லாமே இழந்து போயிருக்கேன், எல்லாமே ஒண்ணுமே கையில இல்ல, எல்லாமே இழந்து, யாருமே உதவிக்கு இல்ல, ஒத்தாசை பண்ண ஒருத்தரும் இல்ல, நமக்கு நல்லது கொள்றதுக்கு ஒருத்தர் இருக்க முடியாது, நம்ம எல்லாத்துக்கும் உதவி இருப்போம், ஒருத்தரும் நமக்கு உதவக்கூடிய சூழ்நிலை இருக்காது. இப்படியாப்பட்ட சூழ்நிலை நம்ம நிற்போம். நிக்கிற இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அந்த இடத்துல நம்ம கொண்டு போய் வச்சிருக்காரு, இல்லாட்டி கர்த்தர் கொண்டு போயிருப்பாரு. நம்ம அந்த இடம் அதே மாதிரி இருக்க போறது இல்லை. நான் சொல்றது கேளுங்க, எந்த நேரமும் ஒரு சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்காது. வறண்ட சூழ்நிலை நீரூற்றாய் மாறும், வற்றாத நிலமாய் மாறும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க ஒரு காலத்துல அவங்க வறண்டு போய் இருந்தாங்க, ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க. இந்த 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 சம்பவம் என்னத்தை குறிக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்க அன்னைக்கு இருக்க சூழ்நிலையை குறிக்குது. அன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்க, கடவுளுடைய ஜனங்க வறண்டு போயிட்டு, பயந்து போயிட்டு, நடுங்கி போயிட்டு, இருந்ததெல்லாம் இழந்து போயிட்டு அவங்க நிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்னத்தமா சொல்றாரு, நான் ஏன் உன்னை இங்க கொண்டாந்தேன்னு சொன்னா, உன்னுடைய வாழ்க்கைய இப்படியாப்பட்ட வாழ்க்கை உயிர்த்தெழப்பட்டு, இப்படியாப்பட்ட வாழ்க்கை உயர்ந்து நீ ஒரு சேனையை போல நடக்க போற. ஆமென். இன்னைக்கு காலையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுறாரு. நீ சேனையை போல நடப்ப. இன்னைக்கு நீ வறண்டு போயிருக்கியா? உன் வறண்ட நிலம் நீரூட்டாய் மாறும். நீ காய்ந்து போயிருக்கியா? அந்த காய்ந்து போன இடம் வற்றாத நீரூட்டாய் மாறும். இயேசுவே உங்களுக்கு நன்றி, நீங்க அப்படி செய்வீங்க. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு செயலை நம்ம வாழ்க்கையில செய்ய அவர் உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறார். அவர் பொய் சொல்வதுக்கு மனுஷன் அல்ல, மனம் மாறுவதுக்கு அவர் மனுபுத்திரனும் கிடையாது. சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த எசேக்கியேல் போனோன்னு ஒரு பயம் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்ல, பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன் பக்கத்துல இருக்கனால நீ தனிமையா இல்ல. அவன் தனிமையா தான் அந்த இடத்துக்கு போய் நிக்கிறான், அந்த முட்கள் நிறைந்த பயம் நிறைந்த இடத்துல தனியா நிக்கிறான். ஆனா அவனோட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அவர் பின்னுக்கு நிக்கிறார், அவருடைய ஆவியானவர் பின்னுக்கு நிக்கிறாரு. பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவனோடு கூட இருக்குது. ஆமென். நின்றுகிட்டு இருக்கார் பரிசுத்த ஆவியானவர். ஏன்? இது எல்லாத்தையும் உன்னால மாத்த முடியும். இன்னைக்கு இருக்கிற எங்களுடைய கடின சூழ்நிலைகள், இன்னைக்கு இருக்கிற எங்களுடைய பயத்தின் சூழ்நிலைகள், இன்னைக்கு இருக்கிற இல்லாமையின் சூழ்நிலைகளை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மை கொண்டு அதை மாற்றுவதுக்கு. எசேக்கியேலை கொண்டு தான் கர்த்தர் அதை மாத்த போறார். ஆமென். இன்னைக்கு விசுவாசிங்க, உங்களை கொண்டு உங்க நாட்டை, உங்க வீட்டை, உங்க குடும்பத்தை, உங்க பையனை, உங்க அம்மாவை, உங்க அப்பாவை கர்த்தர் மாற்ற போறார். ஆமென். நீங்க தான் மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க போறீங்க. உங்களை வச்சு கர்த்தர், உங்க ஜெபத்தை வச்சு, உங்களுடைய விண்ணப்பத்தை வச்சு, கர்த்தர் உங்களுடைய அறிக்கையை வச்சு சூழ்நிலைகளை கண்டிப்பா மாத்த போகிறார். எல்லா சூழ்நிலைகளும் மாறும். சொல்லுங்க ஆமென். எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ஆமென். இன்னைக்கு பார்க்கிற எல்லா பயத்தின் சூழ்நிலைகள் மாறும். இன்னைக்கு பார்க்கிற வெறுமையின் சூழ்நிலை மாறும். இன்னைக்கு பார்க்கிற மரணத்தின் சூழ்நிலை மாறும். ஆமென். ஜீவன் இல்லாத சூழ்நிலை ஜீவனாய் மாறும். ஆமென். ஜீவனாய் மாறும். ஆண்டவர் ஜீவனாய் மாத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். பாருங்க, அப்ப இந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு கர்த்தர் அங்கேயும் இங்கேயும் இவனை போ சொல்றாரு. போ சொல்றது மட்டுமல்ல, ஆண்டவர் இவனுக்கு சொல்றாரு, எசேக்கியேலே ஒரு கேள்வி கேட்கிறார். எசேக்கியேலே, இந்த மரித்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா? என்ன கேட்கிறாரு? உன்ட வறண்ட சூழ்நிலை, நீ பார்க்கிற இந்த வறண்ட சூழ்நிலை, நீ பார்க்கிற இந்த கண்ணால பார்க்கிற இந்த துயரமான சம்பவங்கள் உன்னை மாற முடியுமான்னு கேட்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்பாரு. என்ன கேட்பாரு? இத்தனை வருஷம் ஆயிட்டு உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை மாற முடியுமான்னு நீ விசுவாசிக்கிறாய். 38 வருஷம் ஒருத்தன் பெத்தஸ்தா குளத்தரில் உட்கார்ந்து இருந்தான். ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புறாயா?
ஏன் அப்படி கேட்கிறாரு? அவனுடைய விசுவாசத்தை வச்சு ஒரு பெரிய அற்புதம் செய்ய முடியும். உங்களை வச்சு, உங்க விசுவாசத்தை வச்சு தேவனுக்கு அதிசயங்களை செய்ய முடியும். உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குதா, ஆண்டவருக்கு இதை செய்ய முடியும் என்று, அந்த விசுவாசம் உங்களை வெக்கப்பட்டு போக விடாது. நீங்க விசுவாசிச்சா என் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார்னு அந்த விசுவாசம் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகாது. ஒருவேளை நீங்க மனுஷனை நம்பி இருக்கலாம், அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கலாம், அது வெக்கப்பட்டு போகலாம் ஒருவேளை. ஆனா நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை நம்பினீங்கன்னா, கர்த்தரால இது முடியும் என்று நீங்க விசுவாசிச்சா, உங்க விசுவாசம் நீங்க எப்படி விசுவாசிச்சீங்களோ அந்த விசுவாசம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் வெக்கப்பட்டு போகாது. ஆமென். ஒரு நாள் அந்த விசுவாசம் என்ன செய்யாது? வெக்கப்பட்டு போகாது. ஆமென். அந்த விசுவாசம் உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த விசுவாசம் ஜெயிக்கும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். நீங்க ஆண்டவரை விசுவாசிங்கன்னா நீங்க உலகத்தை ஜெயிப்பீர்கள், பிரச்சனைகளை ஜெயிப்பீங்க. ஆமென். சூழ்நிலைகளை ஜெயிப்பீங்க. இந்த எசேக்கியேல் கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த வறண்ட சூழ்நிலை, இந்த மரண சூழ்நிலை, இந்த இல்லாமையின் சூழ்நிலை, இந்த பயத்தின் சூழ்நிலை மாறுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் ஒரு வசனம் சொல்றான், ஆண்டவரே எல்லாம் உம்மால தான் முடியும், உம்மாலே நடக்கும். எனக்கு இது குறித்து ஒண்ணுமே சொல்ல முடியல. ஆனா ஒண்ணு தெரியுது, என்ன தெரியுமா? என் பலத்தால முடியாது, என்னுடைய ஞானத்தினால முடியாது, என்னுடைய வசனம் சொல்லுகிறதே பலத்தாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்லி? ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கு முடியாது, ஏனையால முடியாது, உலகத்தின் மனுஷனால முடியாது, படிப்புனால் முடியாது, எல்லா விதமான மனுஷ பலத்தினாலும் முடியாது. ஆனால் ஆண்டவரே உம்மாலே முடியும் அப்பா, உம்மால முடியும். என் பாரத்திலிருந்து வெளியே வருவதுக்கு உம்முடைய பலத்தினால முடியும் ஆண்டவரே. என் துயர சூழ்நிலை வெளியே வருவதுக்கு உம்மால முடியும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவரே நான் காணுகிற இந்த எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்து வெளியே வரத்துக்கு உம்மாலே முடியும் அப்பா. ஆமென். இந்த வறண்ட எலும்புகள், இந்த உளுந்த எலும்புகள் உயிர் அடைவதுக்கு உம்மால முடியும் அப்பா. சொல்லுங்க ஆமென் சொல்லி. ஆமென். ஆண்டவரே ஒன்றும் இல்லைதான், வழி இல்லைதான், எனக்கு விளங்க மாட்டேங்குது மாறுமான்னு, ஆனா எனக்கு ஒண்ணு இருக்கப்பா, உங்களால முடியும் ஆண்டவரே, உங்களால முடியும். அல்லேலூயா. எசேக்கியேல் என்ன சொல்றான்? ஐயா உங்களால முடியும் ஆண்டவரே, நீங்க செய்ய வல்லவர் ஆண்டவரே. நான் சொல்றேன், காலையிலே எழுவுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் மாத்த உங்களால முடியும். ஆண்டவரே இன்னைக்கு நான் கீழே இருக்கேன், என்னை மேலே கொண்டாட உங்களால முடியும். இன்னைக்கு நான் கடன் இருக்கிறேன், ஆனா எங்கன்னே கத்தாவே கடன் கொடுக்கிறவனை மாத்த உங்களால முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்லி? ஆமென். அன்னைக்கு பேதுரு சொன்னா, முழு நாளும் ராத்திரி பூரா மீன் பிடிக்க போனா, ஒரு மீனும் கிடைக்கல. ஆனா சொன்னா, ஐயரே நான் ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்க போயிருந்தேன், ஒரு மீன் எனக்கு கிடைக்கல. ஆனா நீங்க சொல்ற ஒரு வார்த்தையினால நான் வலைய போடுறேன், உங்களால முடியும். ஆமென். உங்களால எல்லாம் ஆகும் ஆண்டவரே. என் வெத்து படகை உங்களால நிரப்ப முடியும். என் படகுனால மற்ற படகுகளுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுல என்னை மாத்துறதுக்கு உங்களால முடியும்ப்பா. இத்தனை பேர் நம்புறீங்க ஆமென். இன்னைக்கு நம்ம கடன் வாங்குறதா இருக்கலாம், ஒரு நாள் வரும், நீங்க இதை விசுவாசிச்சா அநேகருக்கு கடன் கொடுப்பீங்க. நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் வரும்போது என்ன சொல்றது, அடிமைகளா வருவோம். ஆனா ஒரு நாள் வரும், கர்த்தர் எங்களை அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் வைக்க. ஆமென். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து கலங்காதுங்க, கடவுளை நம்புங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை என் வாழ்க்கையில நான் சொல்றேன், நீங்க நினைச்சா எனக்கு எல்லாவற்றையும் மாற்ற முடியும். என்ன நம்பிக்கை இருக்காப்பா. நான் வணங்குறது ஒரு மண்ணோ ஒரு கல்லோ இல்ல, நான் வணங்குறது உண்மை உள்ள தெய்வத்தை, ஜீவனுள்ள தேவனை. ஆண்டவரே நீங்க மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின கர்த்தரப்பா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில உங்களால் எல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரே. என் வீட்டில் இருக்கிற எல்லா குறைகளையும் உங்களால நிறைவேற்ற முடியும் ஆண்டவரே. ஒரு கடன்காரங்கிட்டையாவது நான் தலை குனிந்து இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நீர் தலை நிமிந்து வைக்க எனக்கு முடியும் என்று நான் நம்புறேன். என்னை தலை குனியாம தலை நிமிந்து வைப்பதுக்கு உம்மால என் வாழ்க்கையில முடியும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்லி? ஆமென். கடவுள் உங்களை தலை நிமிந்து நடத்த கொடுத்து உதவி செய்வார். என் வாழ்க்கையில நான் ஒரு காலத்துல நிறைய கடன் வாங்கியிருந்தேன், கடன் பிரச்சனையில் அகப்பட்டிருந்தேன், தலை குனிந்து நடந்தேன். ஒரு ஆளை பார்க்கும்போது வெக்கமா இருக்கும், ரோட்ல வரக்குள்ள வெக்கமா இருக்கும். ஆனா நான் ஒண்ணு சொன்னேன், ஆண்டவரே இன்னைக்கு நான் தலை குனிந்து இருக்கேன் ஏன் தவறுனால, ஆனா நான் விசுவாசிக்கிறேன் என்னை தலை நிமிந்து நடக்க நீங்க கொண்டு போவீங்கன்னு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
இன்னைக்கு நம்ம தலை நிமிர்ந்து நடக்கிறோம், யாருக்கும் பயம் இல்லாம நடக்கிறோம், ஒருவருத்துக்கிட்ட போயிட்டு வெட்கப்படுறது இல்லை. கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார், எங்கள் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்லி? நீங்க அந்த சூழ்நிலை இருக்கலாம், ஆனா நீங்க சொல்லணும், நான் நம்புறேன், என்ன தலை நிமிர்ந்து நடக்க உதவி செய்வீங்க. ஆமென். ஒரு நாள் தலை குனிந்து நடத்த என்னை வைக்க மாட்டீங்க. நம்புங்க, விசுவாசிங்க. பாருங்க, என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன், உங்க பிரச்சனை தீர்றதுக்கு கடவுள் இடத்துல இருந்து ஒரு திட்டம் இருக்கு. கடவுள் ஒரு வழியை வச்சிருக்காரு. நம்ம எப்பயுமே ஆண்டவர்கிட்ட நம்ம உதவி கேட்குறோம். கடவுள் எப்படி எங்களுக்கு உதவி செய்யறான்னு கேட்டீங்கன்னா, ஒரு வழிமுறையை கர்த்தர் வச்சிருப்பாரு, இல்லைங்கதா? ஒரு வழிமுறையை நீங்க அந்த வழிமுறையை பயன்படுத்தினா உங்க பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம். இப்ப இந்த எசேக்கியேலுக்கு இந்த உலர்ந்த எலும்புகள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டு இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு சம்பாஷணை நடக்குது. அவன் ஆண்டவர் அவரோட பேசுறாரு, அவனும் ஆண்டவரோட பேசுறான். அவன் சொல்றான், இந்த உலர்ந்த எலும்புகள் இருக்குது. கர்த்தர் கேட்கிறார், தம்பி இது உயிர் அடைய முடியுமா? அப்ப சொல்றான், ஆண்டவரே உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். இப்படி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்ததா கேட்கிறாரு, இந்த உலர்ந்த எலும்புகள், இது ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள், மனுஷன் வாழ்க்கை உலர்ந்து போய் இருக்குது, இவங்க உயிர் பெற்று நடப்பாங்களா அப்படி சொல்லிட்டு, இதை எப்படி நடப்பாட்டணும், இதை எப்படி உயிர் பெற வைக்கணும்னா, நான் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன். அப்படின்னா என்னன்னா, ஒரு விதிமுறையை வச்சிருக்கேன். இந்த எலும்புகள் நடக்கக்கூடிய ஒரு விதிமுறையை நான் வச்சிருக்கேன். என்ன அந்த விதிமுறை? நீ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த எலும்புகளை பார்த்து பேசணுமா. பாருங்க, ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, ரொம்ப லேசு. எத்தனை பேர் சொல்றீங்க லேசுன்னு? ஆமென். ஏன்னா கடவுள் நமக்கு கஷ்டமானதை கொடுக்க மாட்டாரு. அவர் நல்ல கடவுள். நமக்கு ஒரு லேசான வழி வச்சிருக்காரு. என்ன வழி? இந்த எலும்புகளை பார்த்து நீ என்ன பண்ணணுமா, பேசணும். நீ சொல்லணும், ஒன்னு சொல்லணும். பாருங்க, எத்தனை பேர் பேசுறவங்க இருக்கீங்களா? வீட்டில் பேச மாட்டீங்களா? பேசிக்கிட்டு இருப்பீங்க தானே? அந்த தியரி தான், அந்த மாடல் தான், அந்த சிஸ்டம் தான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நீங்க பேசுற சிஸ்டம் தான் நீங்க ஜெயிக்கிற சிஸ்டம். ஆமென். நீங்க பேசுனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இப்ப இது வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை ஒரு சிஸ்டமா கொண்டு வாங்க. நீங்க பேசுறதை என்ன செய்யணும்? சிஸ்டத்தை கொண்டாங்க. இன்னைக்கு காலையில கூட சொன்னேன், உங்களுக்கு 2 கண் இருக்குது தானே, 2 காது இருக்குது, 2 கை இருக்கு, 2 கால் இருக்குது, ஆனா வாய் ஒண்ணு தான் இருக்குது. ஏன் வாய் ஒண்ணு வச்சிருக்காரு ஆண்டவர்? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். 1 கொடுத்த இந்த பாடுனா 2 கொடுத்தா என்ன எடுத்திருக்கும்? அடக்கவே முடியாது. அதனால ஆண்டவர் ஒரு வாயை கொடுத்துட்டாரு, 2 காது கொடுத்தாரு. நல்லா கேளு, ஆனா சரியா பேசு. நல்லா கேட்கணும். 2 காதுன்னா 2 காதுலையும் கேளு, ஆனா ஒரு வாயில ஒழுங்கா பேசணும். நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நம்ம பேசி நம்ம வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கலாம். எத்தனை பேருக்கு இது விளங்குது? நாங்க பேசி இந்த இடத்துலயும் அப்படித்தான் நடக்குது. இந்த இடத்துலயும் பேசி இந்த உலர்ந்த எலும்புகள், இந்த வறண்டு போன நிலத்தை உயிர்ப்பிக்கிற ஒரு சிஸ்டத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவரும் அப்படித்தான் செஞ்சாரு. நீங்க எத்தனை பேர் பைபிள்ல வாசிச்சிருக்கீங்க? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இந்த உலகத்தை கடவுள் சிருஷ்டித்தாராம். உலகத்தை கடவுள் என்ன செய்தாராம்? சிருஷ்டித்தாராம். எப்படி கடவுள் உலகத்தை சிருஷ்டித்தார்? எப்படி கடவுள் உலகத்தை சிருஷ்டித்தாராம்? அவரு உலகத்துல வார்த்தையை பேசினாராம். இருளா இருந்த உலகத்தை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னாராம். புரியுதா? அப்ப வெளிச்சம் உண்டாயிட்டான். அது மட்டுமல்ல, இந்த உலகம் ஒண்ணுமே இருக்கலையா, அவர் பேசினாரா, மர செடிகள் உண்டாவதாக, ஆகாய விரவு உண்டாவதாக, ஜலம் ஒரு இடத்துக்கு சேர்வதாக, வானத்தின் நட்சத்திரங்கள் உண்டாவதாக, மீன்களும் விளங்குதா, காட்டு மிருகங்களும் உண்டாவதாக. ஒவ்வொன்றையும் கடவுள் சொல்ல 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 உருவானுச்சான். இப்ப நீங்க யாருடைய சாயல்? நீங்க ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயல். சொல்லுங்க ஆமென்னு சொல்லி. உங்க கிட்ட இருக்க மூஞ்ச பாருங்க பாப்பா, அவங்க யாருடைய சாயல் பாருங்க. கடவுள் யாருடைய சாயலின் படி படைச்சிருக்காரு பாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் காசு கேட்க மாட்டாங்க முகத்தை பார்த்ததுன்னு சொல்லி. இல்லையா? நீங்க யாருடைய சாயலா இருக்கீங்களா? தேவனுடைய சாயல். சொல்லுங்க, யாருடைய சாயல்? நீங்க தேவனுடைய சாயல். உங்களை தேவன் படைச்சிருக்கிறது யார மாதிரி படைச்சிருக்காரா? அவரை மாதிரியே படைச்சிருக்காராம். சொல்லுங்க ஆமென்னு சொல்லி. நீங்க யார மாதிரி படைச்சிருக்கீங்களா? தேவனை போல படைச்சிருக்கீங்களா?
இப்ப நீங்க உங்களையே சபிக்க கூடாது, நீங்க மத்தவங்களை சபிக்க கூடாது. ஏன்னா நீங்க அப்படி சபிச்சா ஆண்டவரே சபிச்ச மாதிரி. புரியுதா நான் சொல்றது? நீங்க உங்க வாயின் வார்த்தையினால உங்களையோ இல்ல மத்தவங்களையோ சபிச்சா நீங்க கடவுளை சபிச்ச மாதிரி. ஏன்னா நீங்க அவருடைய சாயம். ஒரு நாளும் ஒருவனும் தன்னையும் இன்னொருவரை சபிக்க கூடாது. சி நான் என்ன இப்படி இருக்கேன், சி என்ன நான் அப்படி இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம நம்மை பத்தி ஆசீர்வாதத்தை சொல்ல வேண்டும். சரி, இந்த விஷயத்துக்கு வரேன். கடவுள் என்ன செஞ்சாரா, ஒவ்வொன்றாய் வார்த்தையை கூறி உருவாக்கினாராம். இப்ப இந்த எசேக்கியேலை பார்த்து கடவுள் சொல்றாரு, இந்த உலர்ந்த எலும்புகள் மீது நீ என்ன பேசணுமா, ஜீவனை பேச வேண்டும். சொல்லுங்க எல்லாரும், ஜீவனை பேச வேண்டும். இப்ப பாருங்க, இந்த இடம் இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, நிறைய உலர்ந்த எலும்புகள் இருக்கு. பல வருஷங்களுக்கு முன்பதாக செத்த மனுஷங்களுடைய என்ன சொல்றது எலும்பு கூடுகள் இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த எலும்பு கூடுகளை பார்த்து என்ன பேசணுமா, ஆவியினால் உயிர் அடைவதாக. ஆவியினால் என்ன செய்யணுமா, உயிர் அடைவதாக. என்ன பேச சொல்றாரு கடவுள்? அந்த மரணத்தை பார்த்து, அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து, இந்த சூழ்நிலையை பார்த்து எப்படி பேசக்கூடாதா, ஐயோ இந்த எலும்புகள் உயிர் அடையாது, இந்த எலும்புகள் ஜீவன் பெறாது, இந்த பிரச்சனை நல்லா வராது, இந்த பிரச்சனை அவ்வளவுதான், இந்த கதை இவ்வளவுதான், நான் எந்த நாளைக்கு கடனா தருப்பேன், நான் எந்த நாளைக்கு பிரச்சனையா தர இருப்பேன், அப்படி பேசக்கூடாதான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? பேசணுமா, என்ன பேசணுமா, மரணத்தை பேசாம என்னத்தை பேசுவான், ஜீவனை பேசுவான். என்ன நமக்கு ஆகணுமோ அதை பேசுவான், என்ன நமக்கு ஆக கூடாதோ அதை பேச வேணாமா. நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்கிட்டு? இந்த எலும்பு கூடுகளுக்கு என்ன பேசுவான், என்ன தேவை, இந்த எலும்பு கூடுகள் உயிரடைய வேண்டும். அப்ப நீங்க என்ன பேசணும், உயிர் அடையக்கூடிய வார்த்தைகளை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? என்ன பேசணும், உயிரடைய வேண்டிய வார்த்தைகளை பேச வேண்டும். உயிர் வராத வார்த்தையை பேசக்கூடாது. உயிர் வராத வார்த்தையை பேசுறீங்கன்னா உயிரே வராது, ஏற்கனவே அதுக்கு உயிர் இல்லை. இன்னும் நீங்க உயிர் வராத வார்த்தைகளை பேசும்போது இன்னும் அது இத்து நொங்கு தூளாய் போயிடும். கடவுள் என்ன பேசினாரு சொல்றாரு அவனுக்கு, எசேக்கியேலே இதை பார்த்து உயிர் வரக்கூடிய மாதிரி பேசு. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க சபைக்கு வந்திருக்கீங்க, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு உயிர் வர வேண்டிய வார்த்தை பேசு. விளங்குதா? நீங்க எப்படி வந்தீங்களோ எனக்கு தேவையில்லை, ஆனா நீங்க எப்படி போறீங்கன்னு தான் முக்கியம். விளங்குதா? இந்த இடத்தை விட்டு, இந்த வீட்டை விட்டு போகும்போது, சபையை விட்டு போகும்போது நீங்க போறது முக்கியம், வந்தது முக்கியம் இல்லை. நீங்க வந்தது எலும்பு கூடு மாதிரி வரலாம், போகல ராணுவம் மாதிரி போகணும், பெரடோட போகணும், லெஃப்ட் ரைட் ரைட்னு போகணும். நீங்க இத வெளியில போகல எப்படி போகணும், உயிர் அடைந்து போகணும். உங்க சோகம், உங்க துயரம், உங்க பாரம், விளங்குதா, உங்களுடைய மரண சூழ்நிலை மாறி ஜீவனின் சூழ்நிலை பெற்று நீங்க போகணும். இதை விட்டு போகல குனிந்து வந்த நீங்க நிமிந்து போகணும். விளங்குதா? விழுந்து வந்த நீங்க எலும்பி போகணும். சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. எங்க சபை குனிந்து வந்தவங்களை நிமிக்கிற சபை, ஆமேன், நிமித்தி விடுற சபை. எங்க சபை தாழ்ந்து வந்தவங்களை உயர்த்தி விடுற சபை, ஆமேன். நம்ம சபை என்ன சபை, எளியவனை பணக்காரனாக்க வேண்டிய சபை. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை இந்த சபை பணக்காரனாயாக்கும். இயேசு அதை செய்தார், ஆமென். இயேசு அந்த காரியத்தை செஞ்சார். எப்படி செஞ்சார் இயேசு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். தரித்திரனை பணக்காக்க ஆக்குவது என்னது? சுவிசேஷம். கடவுளுடைய சுவிசேஷம் எல்லா தரித்திரனையும் பணக்காரனா ஆக்கும். இயேசு ஏழையானது ஒவ்வொரு மனுஷனையும், ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளையும் ஐஸ்வர்யவானாய் மாத்த. அந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாக நாங்க இந்த பூமியில இருக்கோம். என்னத்துக்கு இருக்கிறோம்? நாங்க மட்டும் ஐஸ்வர்யான வாழ்வதற்கு இல்ல, எங்களை கொண்டு, இந்த சுவிசேஷத்தை கொண்டு நிறைய மக்களை வாழ வைக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாரு எசேக்கியேலுக்கு? என்ன சொல்லி கொடுக்கிறாரு? எசேக்கியேல், நீ பேசணும் நான் சொல்றபடி. நீ நினைக்கிற மாதிரி பேசக்கூடாது. நீ நினைக்கிற மாதிரி நம்ம குடும்பத்துல, நம்ம வாழ்க்கையில நாம நினைக்கிறபடி பேசி 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 நம்ம தோத்துட்டோம். இப்ப எப்படி பேசணும்? கடவுள் சொல்றபடி பேசணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஒரு சில வீடுகள்லாம் அம்மாமாருங்க பேசுவாங்க. நம்ம போனா, பாஸ்டர்
எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் பாசம் தெரியும், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு என்னன்னா, அதனால அவங்களுக்கு ஒரு இறக்கம் வாங்கணும், நம்மக்கிட்ட இருந்து ஒரு இறக்கம் வாங்கணும். நீங்கள் நினைக்காதீங்க, நாங்கள் காலையிலேருந்து மாடு மாறி உழைக்கிறோம் கஷ்டம். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு ஒரு வருமானம் இல்லை, நம்ம ரொம்ப ஏழையாக இருக்கிறோம், அதுக்கு தான் இது பண்ணுறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களை மாதிரி பேசாதீங்க. நீங்கள் யாரை மாதிரி பேசணும் தெரியுமா? கடவுளை மாதிரி பேசணும். கடவுள் எப்படி பேசினாரு? இருளை பார்த்து வெளிச்சமா பேசினாரு, இல்லாமையை பார்த்து பரிபூர்ணத்தை பேசினாரு. நான் சொல்றேன், நீ ஆண்டோட பிள்ளை, நீங்க பேசணும் எப்படி தெரியுமா? ஆண்டவர் மாதிரி பேசணும். இருக்கீங்களா? விளங்க நான் சொல்றது. ஆண்டவர் எப்படி இருப்பார், இந்த இடத்துல ஆண்டவர் இருந்தா எப்படி பேசுவாரு, அந்த மாதிரி நீங்க பேசணும். எப்பயுமே நீங்க நினைக்கணும், இந்த இடத்துல இயேசு சுவாமி நின்றாருன்னா அவர் எப்படி பேசுவாரு. லாசரஸ் கிட்ட போயிட்டு எப்படி பேசினாரு? நீ லாசரஸே உயிரோட வா. விளங்க நான் சொல்றது. மரணத்துக்கு முன்பதாக என்னத்தை பேசினாரு? ஜீவனை பேசினாரு இல்லையா? அந்த 100க்கு அதிபதி வேலைக்காரன் சுகமாறதுக்கு ஒரு வார்த்தையை சொன்னாரு, உயிருள்ள வார்த்தையா. விளங்குதா? யாயிரசுடைய மகள் உயிரோடு எழும்புவதுக்கு இவ தூங்குறா, இவ விழித்திருப்பான்னு சொன்னாரு. நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க. இத்தனை பேருக்கு நான் சொல்றது, என் கடன் பாரம் இன்னையோட தொலைஞ்சிரும். காலையில் எழுப்பி சொல்லணும், என் கடன் தொல்லை இது உனக்கு முற்றுப்புள்ளி. இன்னைக்கு இயேசு சிலுவையில உன்னை முற்றுப்புள்ளி வைத்துட்டாரு. நான் இனிமேல் கொண்டு யாருக்கிட்டையும் வட்டிக்கு வாங்குறதோ கடன் வாங்குறதோ என் வாழ்க்கையில் இருக்காது. அந்த எல்லா கடனையும் எல்லா மடங்கிலும் இயேசு கட்டி முடித்து விட்டார். நான் இனிமேல் ஒருவனுக்கும் கடனா இருக்க மாட்டேன். நான் ஏராளமா கொடுக்கிறவனா இருப்பேன். பேசுங்க, ஆண்டவர் சொன்ன மாதிரி. அன்னைக்கே மாறாது, ஆனா கண்டிப்பா மாறும். அன்னைக்கு நாள் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா கண்டிப்பா மாறும். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொன்னாரு, தீர்க்க தரிசனம் ஒரு. எத்தனை பேர் தீர்க்கதரிசிங்க இருக்கீங்க? ஒரு தீர்க்கதரிசி, 2 தீர்க்கதரிசி, எல்லாரும் தீர்க்கதரிசி. சொல்லுங்க ஆமீன் சொல்லு. ஒருத்தர் சொல்லுவாராம், அந்த ப்ராப்பர்ட்டி கிட்ட போனா நீ நல்லா வருவ. நான் சொல்றேன், அந்த ப்ராப்பர்ட்டி கிட்ட போவேனா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கே முடியும் உன் வாழ்க்கை நல்லா இருக்க. யாரு ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க? நான் தான். பயமா இருக்கா? ஒன்னும் பயப்படாதீங்க, நான் சொல்ற சத்தியத்தை. நீங்க தான் தீர்க்கதரிசி. சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் ஒரு தீர்க்கதரிசி. நான் எனக்கு தீர்க்கதரிசனம் சொன்னா, நான் சொன்ன தீர்க்கதரிசனம் கண்டிப்பா நிறைவேறும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ஒரு தீர்க்கதரிசி, நானும் ஒரு தீர்க்கதரிசி. உங்க வீட்டுல இருக்க நீங்க எல்லாரும் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி ஓடி போவாதீங்க, தீர்க்கதரிசி வீட்டுக்குள்ளே இருக்காரு. நான் சொல்றது விளங்குதா? நீங்க சொல்லுங்க உங்க குடும்பத்தை பார்த்து, என் குடும்பம் நலமா இருக்கும், என் குடும்பம் செழித்து இருக்கும், என் குடும்பத்துல துயரம் துக்கம் பாரம் நீங்கி போகும், என் குடும்பம் வாழ்ந்திருக்கும். நீங்க தான் தீர்க்கதரிசி. விளங்குதா? ஒரு ஊருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இல்ல, முழு ஊருக்கும் ப்ராப்பர்ட்டில இருக்குறாங்க. எல்லா இடமும் ப்ராப்பர்ட்ஸ். ஆமென். பாதி பேருக்கு என்ன 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 என்னன்னா, ஐயோ ப்ராப்பர்ட் சொல்லிட்டாரு. அட இப்ப நீ ப்ராப்பர்ட்டா? அதை சொன்னலையா நீ? ப்ராப்பர்ட் சொன்னது மட்டும் நடக்காது, நீ சொன்னாலும் நடக்கும். ஊரெல்லாம் தேடி அலைகிறாங்க ப்ராப்பர்ட்டை. ஆளுங்க சொல்றாங்க, அங்க போ, ப்ராப்பர்ட்டுக்கு சொன்னா, ப்ராப்பர்ட் சொன்னா நீ நல்லா இருப்ப. ஒரு சில நேரம் அங்க போய் அங்க போனா ப்ராப்பர்ட் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா அங்க இருக்க ஜன கூட்டத்துல உன்னை யாருன்னு பார்க்க மாட்டாங்க. அப்புறம் நீ சோகத்தோட வருவ, ப்ராப்பர்ட்டி இருக்கு என்னை பார்த்து ஒண்ணுமே சொல்லல. பாதி பேருக்கு பல விதமான யோசனை. அந்த ப்ராப்பர்ட்டி சொன்னா சரி. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு டயர் கடை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எனக்கு சொல்றாரு, ப்ராப்பர்ட்டி சொன்னாரு. இப்ப அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் இந்த டயர் கடையில. 2ஆம் மாசம் வரைக்கும் எனக்கு சரி வராதான். ப்ராப்பர்ட்டி சொன்னா 2ஆம் மாசத்துக்கு பிறகுதான் சரி வருமா. எப்ப சொல்றாரு? இந்த வருஷம் ஜனவரி மாசம் இருந்துக்கிட்டு அடுத்த வருஷம் 2ஆம் மாசத்தை பத்தி சொல்றாரு. அதுக்குள்ள நீ செத்துக்கிட்டு போயிட்டா, உன் பிசினஸ் சரி வராம. ஏன் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டான், 6 மாசம் போனதான் நீ நல்லா வருவ. யார் சொல்றது? கடவுள் சொல்றாரு, விசுவாசம் சொல்லுது. இன்னைக்கு உன் ரெச்சிப்பின் நாள். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு உன் ரெச்சிப்பின் நாள், இன்னைக்கு உன் சுகத்தின் நாள். விளங்குதா? உனக்கு அவ்வளோ வருஷம் போயிட்டு தான் நல்லா இருப்பேன்னு சொன்ன அப்புறம் என்னத்துக்கு? பல்லெல்லாம் உளுந்த பிறகு இறைச்சி கொடுத்து வேலைன்னு இருக்கா? நீ சாப்பிடணும் என்னத்துலன்னு சொன்னா அந்த இதுல தான் சாப்பிடணும். ஒண்ணுமே இல்லை, நடக்க முடியல, கார் கொடுத்து சரி வருமா?
தூக்கி போட்டுட்டு போறதுக்கு. நல்லா ஓட்டுற நேரம் தான் கார் கிடைக்கும். நான் சொல்றேன், நீ தான் உன் வாழ்க்கைக்கு இருக்க வல்லமையான ப்ராப்பர்ட். ஒரு தூரம் ஆமீன் சொல்ல, இத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க. நீ சொல்லு, என் புள்ள நல்லா இருப்பான், என் புள்ளோட வாழ்க்கை நல்லா மாறும். இன்னைக்கு பார்க்குற இந்த துயரத்தை நான் இனிமேல் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு காண்ற இந்த எதிரியை இனிமேல் நான் வாழ்க்கையில காண மாட்டேன். எத்தனை பேர் நீங்க ப்ராப்பர்ட் சொல்றீங்க? சொல்லுங்க. புறப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு பார்க்குற இந்த துன்பத்தை, இந்த துயரத்தை, இந்த தோல்வியை, இந்த மரணத்தை நான் இனிமேல் பார்க்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய கதவுகள் திறக்கப்படும், என் ஆசீர்வாதத்தின் வழிகள் உருவாக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால் என் குடும்பத்தின் சூழ்நிலை மாறும். இந்த கலக்கம், இந்த துக்கம், இந்த பாரம் இனிமேல் என் சரித்திரத்தில் வரவே வராது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு பார்க்கிற இந்த எதிரிய, இந்த எகிப்தியனை இனிமேல் நீ பார்க்க மாட்ட. நீங்களும் சொல்லுங்க, இன்னைக்கு காண்ற இந்த பிரச்சனைய நான் வாழ்க்கையில காணவே மாட்டேன். நான் பல வருஷம் சொன்னேன், எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு, பொருளாதார பிரச்சனை, சரியான ஒரு வறுமை, நினைச்ச காரியம் ஒண்ணுமே செய்ய முடியாது, சாப்பிட கூட காசு இருக்காது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் விதைப்பேன், சொல்லுவேன், விதைச்சிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தினால பண நெருக்கடியே நான் உன்னை இனிமேல் பார்க்க மாட்டேன். நீ என் வழியில வரக்கூடாது. ஆமென். என் வழியில பண நெருக்கடி வரக்கூடாது. என் பர்ஸ்ல பண குறைவு இருக்கக்கூடாது. நான் ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைனா என் வாழ்க்கையில பண குறைவுகளோ இல்லாமையோ தரித்திரியமோ நான் பார்க்க மாட்டேன். நான் சொல்றேன், இதெல்லாம் ஒரு ரகசியம். ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலையில் ரகசியங்களை படிப்பிக்கிறார். நீங்க நல்லா வரத்துக்குரிய ரகசியத்தை படிப்பிக்கிறாரு. நீங்க வாழ வேண்டிய ரகசியத்தை படிப்பிக்கிறாரு. இங்க ஏன் வர்றீங்க? சத்தியத்தை படிக்கிறதுக்கு. நீங்க ஏன் இங்க வர்றீங்க? உங்க வாழ்க்கையை வெற்றியா மாத்திக்கொள்வதுக்கு. பாருங்க, இன்னும் 2 விஷயம் இருக்கு, நான் சொல்லி முடிச்சிடுறேன். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லு தீர்க்க தரிசனம். நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் தீர்க்க தரிசிக தான். ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நாம தீர்க்க தரிசனம் சொல்றது கிடையாது. தீர்க்க தரிசி சொல்ற வரைக்கும் இருக்குது. தீர்க்க தரிசனம் சொல்ல வரைக்கும் இருக்காதீங்க. நீங்க தீர்க்க தரிசிகள், நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. உங்க எதிர்கால நன்மைக்காக நீங்களா தீர்க்க தரிசனங்களை சொல்ல வேண்டும். ஆமென். கேளுங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன். 2வது விஷயம் அவர் சொல்றாரு, எல்லா எலும்புகளும் அந்தந்த சரீர கூட்டுக்குள் இணையும்படியா சொல்றாரு. என்ன ஆயிட்டு? ஒன்னொன்னா மாற ஆரம்பிக்குது. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒன்னொன்னா மாறும். நீங்க தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்ல, நீங்க தேவனுடைய விசுவாச வார்த்தைகளை சொல்ல சொல்ல, உங்க சூழ்நிலைகள் ஒன்றொண்டா மாறும். ஸ்டெப் பை ஸ்டெப். விளங்குதா? உங்க வாழ்க்கையில ஒரு படி, அதுக்கு அடுத்து இன்னொரு படி, ஒரு படி, இன்னொரு படி. பாருங்க, அவன் என்ன சொல்றாரு? எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலும்புகளோட சேரட்டும், இந்த சரீர கூடு அந்த சரீர கூடுவோட சேரணும். விளங்குதா? நீ லக்ஷ்மின்னு சொன்னா உன் சரீரத்தில் இருக்கிற எலும்பு அந்த கூட்டுக்குள் சேரணுமா? தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்தந்த கூடுகள் அந்தந்த எலும்புகளோட போய் சேர்ந்துட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை இயங்க ஆரம்பித்து விட்டது. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இயங்க ஆரம்பித்து விட்டது. வார்த்தை போன பிறகு எல்லாமே சாத்தியம் இல்லாதெல்லாம் சாத்தியமாய் மாறிவிட்டது. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க சூழ்நிலையில நிறைய விஷயங்கள் சாத்தியமா இருக்காது. பணம் எங்கிருந்து வரும்? உதவிகள் எங்கிருந்து வரும்? ஒத்தாசைகள் எங்கிருந்து வரும்? சாத்தியம் இல்லையே. சூழ்நிலைகள் சாத்தியம் இல்லை. நான் சொல்றேன், சூழ்நிலைகள் சாத்தியம் இல்லாவிட்டாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் வார்த்தையை அனுப்பி, வல்லமை அனுப்பி சாத்தியமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நடக்காதுன்னு சொல்லுவாங்க தான், ஆனா தேவன் அதை நடக்க செய்வார். நான் சொல்றேன், தேவ ஆவியானவர், நீ கடவுளுடைய வார்த்தையை பேசும்போது தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை அந்த எல்லா விதமான நிலத்தின் மீதும் ஆவியானவர் கிரிகை செய்ய ஆரம்பித்து விட்டார். உலர்ந்த எலும்புகளுக்குள் ஒரு உயிரை உண்டாக்கி விட்டார். எலும்புகளோடு போய் சேருகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்க தொடங்கி விட்டது. நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் ஒரு சின்ன காரியத்தை செய்யும் பொழுது நீ நன்றி சொல்ல ஆரம்பி, இன்னும் பேச ஆரம்பி, இன்னும் விசுவாசத்தின் அறிக்கையை சொல்ல ஆரம்பி. அப்பொழுது இன்னும் பெரிய காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எப்பொழுதுமே ஒரு துளிர் வரும். அந்த துளிர் வரும் பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்து. பாருங்க, அன்னைக்கு காலங்கள்ல மழைக்காக
தேவன் வந்து ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவாரு. அவங்க ஜெபிக்கும் பொழுது மலை துளிர்கள் விழும். அப்பொழுது தீர்க்கதரிசிட்ட வந்து சொல்றாங்க, பெருமழை இல்ல, ஆனா மலையின் துளிர்கள் இருக்குது. அவன் சொல்றான், நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, இன்னும் அதிகரிக்கப்படும். எப்பொழுதுமே கர்த்தருடைய கைகள், ஒரு 5 ரூபா அவனுக்கு காசு வருதா, அந்த 5 ரூபாய்க்காக கர்த்தரை நன்றி செலுத்து. 50 ரூபா காசு வருதா, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஒரு 100 ரூபா வருதா, அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்து. அப்படியே கோடி 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 கோடியா உன்னை வீட்டை சுத்தி வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியம் நடக்கக்குள்ள நீ சும்மா இருக்க வேணாம். ஒரு ஆத்துமா சபைக்கு வருதா, அந்த ஆத்துமாக்காக நாங்க நன்றி செலுத்த வேணும். ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு ஆத்துமாவை நீங்க கொண்டாந்தீங்க, அதுக்காக நன்றி. அதுக்காக நீ நன்றி செலுத்தி கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க, எனக்கு பிரியமானவர்களே, ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேரை கர்த்தர் நாள்தோறும் கூட்டி சேருவார். ஆமென். நீ அன்னைக்கு 5000 சம்பளம் வாங்குறியா, அதுக்கு நன்றி செலுத்து. ஆண்டவரை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நீங்க செய்வீங்க. இன்னைக்கு நான் துளிர்களை காணுகிறேன், நாளைக்கு பெரும் மழையை காண்பேன், நாளாண்டுக்கு பெரும் வெள்ளத்தை காண்பேன். ஆண்டவரை, என் நிலங்கள் எல்லாம் தண்ணீரினால் ஆண்டவரை நிறைந்து வழியுமே, அதுக்காக நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேணும். விளங்குதா? அவன் என்ன செய்யறான்? பேச ஆரம்பிக்கும் பொழுது காரியங்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. எல்லாம் செயல்பட ஆரம்பிக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கிரிகை நடைபெறுகிறது. எலும்பெல்லாம் ஒன்னா கூடிட்டு, ஹல்லேலூயா, எலும்பெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆனா ஒண்ணுமே ஜீவன் இல்லை, அப்படியே கிடக்குது. அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இந்த பார்த்து சொல்லு, நரம்புகள் உருவாக்க சொல்லு. இந்த எலும்புகள் மீது என்ன வரணுமா? நரம்புகள் வரணுமா? அவன் சொல்றான், இந்த எலும்புகள் மீது நரம்புகள் உண்டாவதாக. ஐயோ, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். நரம்புகள், அந்த கூடுக்கு மேல நரம்பு வந்து சேர்ந்துட்டு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு பெரிய காரியம் நடந்துட்டு. நான் சொல்றேன், ஒரு பக்கத்துக்கு ஜெபிக்கும் பொழுது ஒரு வாசல் திறக்கும். பிள்ளைக்காக ஜெபிக்கிறீங்க, கதவு திறக்கப்படும். பணத்துக்காக ஜெபிக்கிறீங்க, கதவு திறக்கப்படும். குடும்ப வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறீங்க, கதவு திறக்கப்படும். உங்க குடும்பத்துல இருக்கிறதான தொல்லைகள் போகணும்னு ஜெபிக்கிறீங்க, ஒவ்வொன்றா தான் மாறும். ஆமென். ஒவ்வொரு பக்கத்துக்கு நீங்க பேசும்போது, ஒவ்வொரு பக்கத்துக்கும் அறிக்கை செய்யும் போது, ஒன்னொன்னா மாறி உங்க வாழ்க்கையில எல்லா விதத்திலும் முற்றிலும் ஜெயம் உண்டாகும். ஆமென். முற்றிலும் ஜெயம். பவுல் சொல்லுகிறாரு, நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டோம். ஆமென். முற்றிலும் ஜெயம் கொண்டோம். எல்லாவிடத்திலும் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம். இன்னைக்கு நீங்க வாரது ஒரு பிரச்சனையில இருந்து ஜெயம் பெறதுக்கு கர்த்தர் உங்களை படிப்பிக்கிறார். முற்றிலும் ஜெயம். ஹல்லேலூயா. நல்ல கணவன், நல்ல பிள்ளை, நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல வியாபாரம், நல்ல உணவு, நல்ல எதிர்காலம், எல்லாத்திலும் ஜெயம். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க, எல்லாத்திலும் ஜெயம். ஆமென், ஹல்லேலூயா. ஒண்ணு மட்டுமல்ல, எல்லாத்திலும் ஜெயம். நரம்புகள் உண்டாகுது. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, தம்பி, இன்னொன்னு நீ சொல்லணும். என்னன்னா, இதுகளுக்கு தசைகள் வரும்படியா சொல்லு. நரம்பு இருந்து சரி வராது, எலும்பு இருந்து சரி வராது, தசைகள் வர வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேசின உடனே தசைகள் வைக்கப்படுகிறது. ஆண்டவர் சொன்னாரு, தசை இருந்து பத்தாது. ஒரு மனுஷனுடைய சரீரத்துல இந்த தசை மட்டும் இருந்தா அசிங்கமா இருக்கும். ஏன்னா இந்த தோல் வரணும். தோல் இல்லாட்டி மனுஷனுடைய சரீரத்துல ரொம்ப அசிங்கம். நம்மெல்லாம் ஒரு வகையில அழகா இருக்கிறதுக்கு காரணம், இந்த தசைய மூடும்படியாக ஒரு தோல் வைக்கப்பட்டிருக்குது. அது கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் அந்த தோல் தான் இந்த சரீரத்தின் அழகை வைத்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சரீர கூட்டுக்கு என்ன நடக்கணுமா? தோல் வைக்கப்படணும். தோல் வந்து சேருகிறது. கடைசியா சொல்றாரு ஆண்டவரே, இதுக்கு சொல்லு, ஜீவனுள்ள சுவாசம் வரும்படியாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, ஜீவ சுவாசம் உண்டாவதாக. நான் சொல்றேன், நோயா இருக்கீங்களா? என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்து காயமானது என்ன சுகமாவதுக்கு. என் சரீரத்துல எந்த வியாதிக்கும் அனுமதி இல்லை. சொல்லுங்க. பணம் தேவையா? ஆண்டவராகி இயேசு இந்த பூமியிலே தரித்திரியமானார், ஏழையானார், என்னை ஐஸ்வர்யவானார். நான் சொல்றேன், நீ எந்த பக்கம் பேசுகிறியோ அந்த பக்கத்துல ஒரு வெற்றி உண்டாகும், ஒரு அழகு உண்டாகும். பாருங்க, அந்த ஜீவ சுவாசம் வந்து விட்டது. அது எப்படின்னா, கடவுள் மனுஷனை எப்படி படைத்தாரோ அதே மாதிரி தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் இல்லாம போன ஒண்ணுமில்லாத ஒரு மனுஷனை உயிர் காட்டி எழுப்பி விடுகிறான். இதுதான் ஆண்டோட தியரி. ஆமென். கடைசியில் என்ன நடக்குது? அப்படியே உயிர் வந்து ஒரு சேனையாக, ஒரு இராணுவமாக, ஒரு போசஸாக எல்லாரும் நெஞ்ச முன்னுக்கு போட்டு ஒரு இராணுவம் பெறப்பட்டு வருகிறது. அதுக்கு என்ன சொல்றாங்க? தேவ இராணுவம். ஆமென். வெற்றியின் இராணுவம். ஹல்லேலூயா.
நான் சொல்றேன், இது ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருந்துச்சா? மரண பள்ளத்தாக்கு, பயத்தின் பள்ளத்தாக்கு. எத்தனை பேர் இருக்கீங்க? மரண பள்ளத்தாக்கு, பயத்தின் பள்ளத்தாக்கு, தோல்வியின் பள்ளத்தாக்கு, விளங்குதா? வறண்ட பள்ளத்தாக்கு. இப்ப என்ன பள்ளத்தாக்கா மாறிட்டான்? என்ன பள்ளத்தாக்கா மாறிட்டான்? ஜீவனின் பள்ளத்தாக்கு, வெற்றியின் பள்ளத்தாக்கு, சுகத்தின் பள்ளத்தாக்கு, ஆமென், விடுதலையின் பள்ளத்தாக்கு, விளங்குதா? ஜெயா கோஷம் சொல்லுகிற பள்ளத்தாக்கு, பய நடுக்க சோகங்கள் இருந்த பள்ளத்தாக்கு என்ன பள்ளத்தாக்கா மாறிட்டான்? வெற்றியின் பள்ளத்தாக்கா, விடுதலையின் பள்ளத்தாக்கா, சந்தோஷத்தின் பள்ளத்தாக்காக, துதியின் பள்ளத்தாக்காக தேவன் மாத்தி விட்டார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தோல்வியின் பள்ளத்தாக்கு கண்டிப்பா ஜெயத்தின் பள்ளத்தாக்காய் மாறும். எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, என் வாழ்க்கையில தோல்வியின் பள்ளத்தாக்கை தேவன் ஜெயத்தின் பள்ளத்தாக்காய் மாற்றுவார். நான் வசனத்தை பேசும் பொழுது, வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது, என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தோல்வியின் பள்ளத்தாக்கும் ஜெயத்தின் பள்ளத்தாக்காய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்ல போறீங்க? இன்னைக்கு நீங்க இருக்கிற பள்ளத்தாக்கு எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே பள்ளத்தாக்கை ஜெயமான பள்ளத்தாக்காய் தேவன் மாத்த போறாரு. உங்களை கொண்டு, உங்க வார்த்தையை கொண்டு, உங்க விசுவாச அறிக்கையை கொண்டு. ஆமென். இந்த பள்ளத்தாக்கு முடிவில் என்ன பள்ளத்தாக்கு ஆயிட்டான்? எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு, பாலாய் போன பள்ளத்தாக்கு, பயம் நிறைந்த பள்ளத்தாக்கு, நடுக்கமும் துயரமும் துக்கமும் நிறைந்த பள்ளத்தாக்கு இப்ப என்ன பள்ளத்தாக்கு ஆயிட்டான்? ராணுவம் நடைபடுகிற, விளங்குதா, வெற்றி நடை போடுகிற, விளங்குதா, ஜெய கீதங்கள் உயர்த்துகிற சந்தோஷமான ஒரு பள்ளத்தாக்காய் மாறிவிட்டது. நம்ம ஆண்டவர் உயிர் உள்ளவர். ஆமே. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நான் நடக்கிற பள்ளத்தாக்கு பயம் பள்ளத்தாக்கா தான் இருக்குது. இன்னைக்கு நான் போற பள்ளத்தாக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனா இதே பள்ளத்தாக்கு வெற்றியின் பள்ளத்தாக்காய் மாறுகிறது. ஆமென். என் வாழ்க்கை வெற்றியா மாறும். இதே ரோட்ல நான் சோகமா வந்திருக்கேன், ஆனா இதே ரோட்ல வெற்றியா போவேன். ஆமென். இதே ரோட்ல துயரத்தோட நடந்து வந்தேன், இதே ரோட்ல சந்தோஷமா நடந்து போவேன். ஆமென். எங்க நான் தோக்கப்பட்டு நின்றனோ அதே இடத்துல நான் ஜெயிப்பேன். ஆமென். எங்க நான் கீழே இருந்தனோ அதே ஊர்ல நான் மேல இருப்பேன். எங்க நான் வாழா இருந்தனோ அங்கேயே தலையா மாறுவேன். ஆமென். பேதுரு எங்க ஆண்டவரை தெரியான்னு சொன்னானோ, எங்க ஆண்டவரை மறதளிச்சானோ அதே நகரத்துல, அதே ஊர்ல நின்று நிதானமா எடித்தரமா பேசினா 3000 பேரை இயேசுக்குள்ள கொண்டாந்து. ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எங்க இருக்கீங்களோ அதே இடத்துல தான் கர்த்தர் உங்களை ஜெயிச்சு காட்டுவார். ஆமென். நீங்க எங்க ஒரு மாதிரி தோல்வியோடு இருந்தீங்களோ கடவுளுக்கு வேணும் எங்க தெரியுமா? நீங்க அதே இடத்துல உயர்ந்திருக்கணும். சொல்லுங்க ஆமென் சொல்லி. நீங்க கந்தாணில விழுந்தீங்களா, கடவுள் இங்கே உயர்த்தி உங்களை மேல வச்சு எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்க எந்த ஊர்ல துக்கமா இருந்தீங்களோ அதே ஊர்ல கடவுள் உங்களை சந்தோஷமா வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம் தானே, அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கை செய்வோம். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் எங்க ஆண்டவரை தலை குனிந்து இருந்தனோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நிற்ப. ஆண்டவரே, எந்த இடத்துல மனபாரத்தோடு நின்று